வணக்கம் நண்பர்களே, உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மூக்கிரட்டை கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ எங்கள் தோட்டத்திலேருந்து மூக்கிரட்டை கீரையை பறித்து எடுத்துக்க போகிறேன். இதுதாங்க மூக்கிரட்டை கீரை. இங்கே பாருங்கள், இது வந்து கொடி மாதிரி அப்படியே போகும். இதை தான் நான் பறித்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி இலையை மட்டும் பறித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து கீரை தான் கடைய போகிறோம். ஆனால் நீங்கள் சூப் அந்த மாதிரி பண்ணோன்னா இந்த தண்டையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியே ஈஸியாக வரக்கூடியதுங்க. இதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் கிட்னி கல், அதுக்கப்புறம் வந்து இல்லை கிட்னியே வந்து சில பேருக்கு செயலிழந்திருக்கும். அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா டயாலிசிஸ் கூட பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கீரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கடையல் பண்ண போகிறோம். மூக்கிரட்டை கீரையை நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். மூக்கிரட்டை கீரை வந்து நம்ம பறித்ததை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 3/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு கடையில் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்க, நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுக்க போகிறேன். நான் பருப்பை வந்து ஆல்ரெடி குக்கரில் வச்சுருக்கேன். நான் வந்து எப்போவுமே வந்து அந்த நுரை வரும்போது அதை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து நான் பருப்பை முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, முதல்ல நான் வந்து மூக்கிரட்டை கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நான் ஒரு பாதி இப்போ போட போகிறேன். மீதி பாதி வந்து நான் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்க போகிறேன். பூண்டு எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து புளி தண்ணியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து புளி இப்படியே ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து சின்ன பச்சை மிளகாய் வந்து 4 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு இது பொங்கு வராமல் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வெளியே தண்ணி பொங்கு வந்துடும். அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 3 விசில் அளவுக்கு நம்ம விட்டு இதை வேக வச்சுக்கலாம். கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து பருப்பை கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினோடனே கடுகு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து கருவேப்பிலை. ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வந்து இந்த கடைஞ்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கழுவின தண்ணியும் அதோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வந்து லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்மளோட மூக்கிரட்டை கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இந்த மூக்கிரட்டை கீரையை நீங்களும் பறித்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் செய்யுங்க. இது சாப்பிட்றதுனால நம்மளோட கிட்னி வந்து ரொம்பவே பலமடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.